வள்ளல் பெருமானை இந்த உலகத்தையே கொடுத்துட்டாரு. அப்ப எங்களுக்கும் இறைவன் வந்து கொடுக்கின்ற பண்புடையவர். ஆறு கண்டால் கருணை உள்ளவர்களுக்கு அள்ளி கொடுத்துருவான். கருணை இருக்குமா இருந்தால் அவன் வந்து எதையும் யாரை வைக்கின்ற பார்க்க மாட்டான், கொடுத்துருவான். ஆனால் ஒருத்தர் கொடுத்து அதால விபரீதம் விளையும் என்று சொன்னால் அவன் கொடுக்க மாட்டான். துன்பத்துக்கு மேல துன்பத்தை தான் கொடுத்துருப்பான். அது இறைவனுடைய மறைக்கருணை செயல் என்று பேசுவார்கள். அப்ப நல்ல கருணை உள்ள ஆன்மாக்களுக்கு அறக்கருணைன்னா நேரடியாக தண்ணியா கொடுக்கின்றது. அதான் வள்ளல் பெருமான் பாடுவார், எல்லா உலகமும் என்னுலக ஆகின, எல்லா உயிர்களும் என்னுயிராகின. அவர் எல்லா உயிர்கள் படுகின்ற துன்பத்தையும் அவர் தன் துன்பமாக உணர்ந்தார். அதனால அவ எல்லா உயிரும் அவர் உயிராக, அவர் தான் எல்லாமாக இருக்கின்றார் என்ற உணர்வு அவருக்கு வழிபட்டு போச்சு. அப்ப அவரால் எந்த தப்பையும் செய்ய முடியாது. அப்ப எங்கு பார்த்தாலும் இரக்கம் இரக்கம் இரக்கம், எந்த உயிரை கண்டாலும் இரக்கம் தான். அதை தவிர அவருடைய ஒரு எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. இன்னும் போய் அவருடைய இரக்கத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு உபதேசித்து கொண்டிருப்பார் மக்களுக்கு. அப்ப ஒரு நாள் ஒரு அன்பர் எழுப்பி கேட்கிறாரு, அதாவது நீங்கள் ஜீவகாரண்யம் என்ற பற்றி நெடுக பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த ஜீவகாரண்யத்தினுடைய அடிநாதம் என்ன? அவருடைய பதில் சொல்லல. ஏன்னா சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நல்லவர்கள் மௌனம் சாதிப்பார்கள். அதே மாதிரி வள்ளல் பெருமானும் அன்றைக்கு மௌனம் சாதிச்சுட்டார். ஒரு நாள் பின்னேரம் அவர் வந்து இப்ப ரொம்ப, அதாவது இப்ப இன்றைக்கு சில பெரியவர்கள் எடுத்துக்கொண்டால் அவை காவி விட தரிச்சு கொண்டு அவர்களுக்கெண்டே ஒரு கூட்டம் எல்லாரும் சேர மாட்டார்கள், சாதி வேறுபாடு பார்ப்பார்கள், சாப்பாடு தனக்கண்டு ஒரு சமையல்காரனை கூட கூட்டி கொண்டு வருவார்கள் தனக்கு சாப்பாடு. அப்படி எல்லாம் இப்ப இருக்கு, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்த்தபடியா சொல்றோம். ஆனா வள்ளல் பெருமான் அப்படி இல்லை. எந்த கல்யாணம் விட்டு கலைத்தாலும் அவர் போகலாம். போய் அங்க சங்க காலத்துல வந்து அவருடைய காலத்திலேயும் அந்த சாதி வேற்றுமை ரொம்ப இருந்திருக்கு. அப்ப இந்த தாழ்த்தப்பட்ட வர்க்கத்துக்கு கண்டு ஒவ்வொரு கல்யாணம் நடத்துகின்ற பெரியவர்கள் புறம்பாக ஒரு கொட்டில் போடுவார். அந்த கொட்டைகளை தான் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து இருக்கும். அப்ப இவர்கள் அந்த கல்யாணத்துக்கு வள்ளல் பெருமான் சொன்னால் இவரை பார்த்து கொண்டு அவருக்கு பெரிய சிம்மாசனம் எல்லாம் போட்டு அவரை வரவேற்கிறது தயாராகிருப்பாங்க. இவர் அங்க இருப்பாருன்னா அந்த கீழ்த்தர மக்களோட இருந்து சிரித்து விளையாடி பேசி கொண்டிருப்பார். இதுதான் அவருடைய உயர்வுக்கு காரணம். இதுதான் அவருடைய உயர்வுக்கு காரணம். அவர் இன்றைக்குமே மக்களோட மக்களாக பாமர மக்களுக்கும் பாமரனாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனா நாங்கள் இன்றைக்கும் அவரை நேசிக்கவில்லை, அவருடைய ஜீவகாரண்யத்தை உணரவில்லை என்பது எங்களுக்காகவே பாடுபட்டிருக்கிறார். இல்லாட்டி இந்த பிராமணர் எல்லாம் ஒரு காலத்துல மலத்தை சுமக்க வைப்பார்களாம். மனிதர்களை கொண்டு தங்கள் வீட்டில வந்து அந்த வாளிக்க மலத்தை எடுத்து அந்த மலத்தை சுமந்து கொண்டே அவர்கள் உரிய இடத்தை போடணுமா. அவர்களை வந்து ஒரு சில குறிப்பிட்ட வீதிகள்ல கூட அவர்கள் நடக்க முடியாது. அதிலேதான் பெரியார் உதிக்கிறார். பெரியார் வந்து தோன்றக்கூடிய காரணம் இந்த பிராமணர்கள் இப்படிப்பட்ட கொடுமையை செய்கின்றார்கள் என்றுதான் பெரியார் உயிர்த்தெழுகிறார். அப்பதான் பெரியாருடைய கருத்துல சொல்லப்பட்ட என்னென்றால், வள்ளல் பெருமான இந்த உலகம் சரியா புரிஞ்சிருக்குமாக இருந்தால் அங்க பெரியாருக்கு வேலை இல்லாம போயிருக்குமே. அவர் எறும்ப கூட உன்னுடைய சகோதரனா பாருன்ற. உலகம் என்பது கூட ஒரு சகோதரன் தான். அமெரிக்காக்காரன் இருக்கலாம், அவரை பொறுத்தமல்ல அவரும் அவருடைய சகோதரன் தான். அப்ப எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி அவர் போய்கொண்டிருக்கிறார் நண்பர்களோட. பின்ன நான் தெளிவா சொல்றேன், சகச நிலையாக இருப்பார். எந்த இடத்திலும் எந்த மக்களோட மிகவும் அன்பாக சிரித்து குழாவி விளையாடி ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர் தான் பெருமானார். அவர் பெரிய லெவல்ல போய் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தவர் அல்ல பெருமானார். மக்களுக்கு மக்களாக இருந்திருக்கிறார். அப்ப அவர் போய்கொண்டிருக்கிறார். அவரோட கொஞ்சம் கூட்டம் இருந்தது அந்த காலத்துல. அவருக்கு அந்த ஒரு கூட்டம் இருந்து எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு நண்பர்கிட்ட போக ஒரு கட்டத்துல வந்து அவர் அழுகிறார். அந்த போனவர்களுக்கு என்னத்துக்காக அவர் அழுகிறாருன்னு தெரியல, என்னத்துக்கு அழுகிறாருன்னு தெரியல. அப்ப அவரை கேட்கிறோம், ஏனையா அழுகிறீர்கள் ஐயாண்டுதான் அவர் எல்லாரும் சொல்றது. அவருக்கு அந்த சாமி என்ற வார்த்தையோ எந்த வார்த்தையும் அவருக்கு பிடிக்காது சொல்றது. ஐயான்ற ஒரு வார்த்தையை யார் என்றாலும், இப்ப
பெண்கள் என்றால் ஒருவருக்கு ஒருத்தர் அம்மா ஆண்டு அழைங்கோ, ஆம்பளைகள் என்றால் ஐயா வந்து அழைங்கோ. அதான் அவருடைய அந்த அவர்கள் கட்டுப்பாடா இருந்தது. அப்ப அவரையும் எல்லாரும் சாமி என்று சொன்னா பிடிக்காத, அப்ப ஐயா என்று தான் அவரை சொல்லுவோம். இன்றைக்கும் ஐயா என்று தான் நாங்களும் அவரை சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்படி அழுகிறார். அவ ஏன் அழுகிறேன்னு வற்புறுத்தி கேட்க, இங்குதான் நாங்கள் உணர வேணும் வள்ளல் பெருமானுடைய அந்த அவருடைய அந்த இரக்கத்தை. அவருடைய கால் பாதத்துல பட்ட ஒரு மண்ணாங்கட்டி உடைஞ்சு போச்சான். ஒரு மண்ணாங்கட்டி உடைஞ்சு போச்சுட்டு அவர் அழுகிறார். அத்தைய அழுகிறேன் பாருங்க. ஒரு மண்ணாங்கட்டி உடைஞ்சதை கூட அவரால் தாங்க முடியல என்றால், நாங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்கிற செயல்களை எல்லாம் எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு மண்ணாங்கட்டி உடைஞ்சதை அவரால் தாங்க முடியல. அவரை பொறுத்தமில்ல மண்ணாங்கட்டியும் இறைவன்தான். அதை நீங்கள் அகவலுக்கு போனால் அதுக்குரிய விளக்கங்களை காணலாம். அதுக்குரிய அகவலுக்கு நாங்கள் விசாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஓய்வு நேரம் இருக்கிறவளை வந்தா கூட அதுல கேட்டால் விளங்கும். மண்ணு எப்படி கடவுள் என்றால், மண்ணினுடைய கருவில கடவுளுடைய அருள் ஒளிதான் மண்ணாக இருக்கு. அதனால அவர் அந்த மண்ணாங்கட்டி அந்த மையத்திலே இருக்கின்ற ஈர்ப்பு விசதம் ஒவ்வொரு மண்கூரையும் இணைத்து ஒரு பெரிய கட்டியா உருவா. அப்ப அந்த கட்டியா உருவாவதற்கு இறைவனுடைய அருள் தான் அங்க அந்த மண் கட்டியாக உருவாயிருக்கு. அவருடைய நினைவு, நான் இறைவனுக்கு துரோகம் செய்து விட்டேனே என்று அவர் நினைக்கிறார். நாங்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ இன்னும் எத்தனையோ மிருகங்களை பிரிக்கிற நாங்கள் இப்படி இரக்கம் வருமா? அப்படி இரக்கம் வந்த வள்ளல் பெருமானுக்கு தான் இறைவன் தண்ணியை கொடுக்கிறார். தண்ணியை கொடுத்தாரு. உன்னுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்றென்ற தெளிவாக பேசுற இடம் இருக்கு. அவருடைய இயல்பும் இறைவன் எண்ணத்துக்காக இந்த உலகத்தை படைத்தானோ அதே நோக்கத்தோடு வள்ளல் பெருமான் வாழ்ற. எந்த இடத்திலும் அங்க அழிவு கிடந்த ஆக்கம்தான். ஒரு சமயம் அவரோடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பின்னேரம் அப்ப ஒரு ரிக்ஷா வண்டி ஓட்டுறவன், அப்ப எல்லாம் ரிக்ஷா வண்டி தான் அதிகம் வள்ளல் பெருமான் காலத்துல. ஓட்டுறவர் ஒரு குட்டித்தாச்சி ஆடு, அது எங்கேயோ ரோட்டுக்கரையில குட்டிய இருக்கு. இந்த ரிக்ஷாக்காரன் போய் அடிச்சு அந்த தாயாடு இறந்து போச்சு, குட்டி தப்பி விட்டு. அது எப்படி கஷ்டப்படும்ன்றதை நாங்கள் எங்களுக்குள்ள பார்க்கோம். அப்ப அவர் பேசிக்கொண்டிருக்கார். இருந்தாப்புல சொன்னாராம், இன்னும் சந்தைக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டி தடுமாறி தாயை இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கு, அந்த ஆட்டுக்குட்டிய எடுத்துக்கொண்டு பிடிச்சோண்டு வான்ற. எங்கேயோ இருந்தோன்னு சொல்ற, இந்த இடத்துக்கு இந்த சந்தைக்கு போ, இப்படி போய் இந்த சந்தைக்கு போ, அங்க ஒரு ஆடு குட்டின்ற பொழுது அந்த ஒரு ஆடு இறந்து விட்டது, அந்த புள்ள தத்தளிச்சோண்டு இருக்கு, அந்த புள்ளைய கொண்டு வா, பிடிச்சோண்டு வாங்கன்னு சொல்லி போனா, அவர் சொன்ன இடத்துல அதே மாதிரி அந்த குட்டி இல்லாம எப்படி இருக்கும். அது எப்பயும் பிறந்த உடனே அந்த பாலை தேடி அந்த புள்ள அழுகுந்து அந்த குட்டியை அழுது அந்தரப்பட்டோன்னு கேட்க, அந்த நபர் அந்த குட்டியை பிடிச்சோண்டு போனதான் போய் வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்திருக்கிறார். வள்ளல் பெருமான் கடைசி காலம் வரையில அவருக்கு பின்னால அந்த ஆட்டுக்குட்டி தீவிரத்தை நீங்க அவருடைய ஒரு படத்துல காணலாம். நீங்க பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அவரு பக்கத்துல ஒரு அண்டுங்களா நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டி சும்மா இல்லை. இந்த சம்பவத்தை தான் சொல்லுது. அவர் கடைசி மட்டும் அந்த ஆட்டுக்குட்டி அவர் விசாரம் செய்ய அவரோட பக்கத்துல படுத்திருக்கு. அவர் எங்க போனாலும் அவரோடையே கூட்டிக் கொண்டு போகும். அப்படி மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர் பெருமான். எங்கள்கிட்ட அந்த அன்பு இல்லாதது, அன்பு என்பது பொது உணர்வு தான். அந்த அன்பு தான் இறையர்களாக எங்களுக்கு சுரக்கப்படும். அந்த அன்பு எங்கள்கிட்ட இருக்கிற அன்பு நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களுடைய கணவன் வாழவனும், எங்களுடைய பிள்ளை வாழவனும், நான் வாழ, சுற்றத்தார் கூட எப்படி போனாலும் அவங்களுக்கு பரவாயில்லைன்ற ஒரு சுயநலப்போக்குத்தான் எங்களுக்கு இருக்கு. இந்த அன்பு வேண்டாம் என்கிறேன். இந்த அன்புதான் உனக்கு மரணத்தை கொண்டு வர போகுது. ஏன் நீ எல்லாரையும் நேசிக்கவில்லை. இப்ப நாங்களும் ஒரு ஆளை வெறுக்கிறதும் ஒரு ஆளை விரும்புறதும் தான். அந்த விருப்பு வரப்பு தான் எங்களுக்குள்ள விகாரமடைந்து மரணத்தை, எங்களுடைய உயிரையும் உடலையும் பிரிக்கிறதுக்கு நாங்கள் மற்றவர்களை பிரித்து பார்த்து எங்களுக்குள்ள அந்த பிரிவினை வளர்ந்துதான் எங்களுடைய உயிரும் உடலும் ஒரு நாளை பிரிய போகுது.
வள்ளல் பெருமான் ஒவ்வொரு உயிரின் மீதும் அன்பு செலுத்தினார். அப்ப எந்த உயிரையும் அவர் வெறுத்தது கிடையாது. அதனாலே அவர் எல்லா உயிரும் தன்னுயிராக மாறிவிட்டது. அவர் ஆக்கம், அவர் எந்த உயிருக்காகவும் அவர் இறங்கி இருக்கிறார். எந்த உயிர் துன்பப்பட்டதை கண்டும் அவர் வெறுத்து ஒதுங்கி அதுதான் என்று போகவில்லை. அவர் உடனே அதுக்குரிய என்ன செயல் செய்ய வேணுமோ அதை செய்வார். அப்ப காரணம் என்னென்றால், மொத்தத்துல நாங்கள் சிந்தித்தால் எங்களுக்குள்ள காரணியம் இல்லாத தன்மைதான் எங்களுக்குரிய மரணத்துக்கு காரணம்.